சத்தியம் இதுவென்று தெரிந்து இந்த அழகான வழிகாட்டல், இந்த தெளிவான சட்டத்திட்டங்கள், பாதுகாக்கப்பட்ட மறை, பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ், பாதுகாக்கப்பட்ட சட்டங்கள், இதையெல்லாம் கண்டு அவர்களுக்கு பொறாமை. அந்த பொறாமையில என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த மார்க்கத்தை அழிக்கணுங்கிற பேரில் ஒரு சமுதாயத்தை அழிச்சிட்டா இந்த மார்க்கம் அழிஞ்சு போயிடும். இதான் அவர்களுடைய கற்பனை. அவங்க பலஸ்தீனியர்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சாரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹதீஸுடைய பார்வையில் இந்த பலஸ்தீன முஸ்லிம்களை, யூதர்களை அழிக்கவே முடியாது. நீ எத்தனை குண்டு போட்டாலும் அழிக்க முடியாது. ஏன்னா யூதர்களுடைய அழிவை அந்த பலஸ்தீன மக்களுடைய கையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்க கையில தான் அல்லாஹ் அழிவை எழுதியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது எப்படி அழிக்க முடியும் இந்த மக்களை? நீ எத்தனை குண்டு போட்டாலும் அழிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல ஒரு கூட்டம் கியாம நாள் வரை அசத்தியவாதிகளை எதிர்த்து போராடி கொண்டே இருப்பாங்க. அவர்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஹவுல பைத்துல் மக்திஸ் வஃபி அக்னாஃபி பைத்துல் மக்திஸ். அந்த மக்கள் பைத்துல் மக்திஸை சுற்றி இருக்கிறாங்க, அதை சுற்றி உள்ள இடங்கள்ல இருக்கிறாங்கன்னு சொன்னான். எனவே அந்த மக்களுடைய கையால தான் யூதர்களுக்கு அல்லாஹ் அழிவை வச்சிருக்கிறான். நாம பார்க்கிற இந்த காட்சிகள் நமக்கு வருத்தத்தையும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினாலும் இது அவர்களுடைய தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி தான்.